வணக்கம். உலக அளவில் மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்த போகும் குரு பகவானின் மீன ராசி பெயர்ச்சி வரும் ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி என்று நிகழப்போகிறது. வானவியல் சாஸ்திரத்தில் இது ஒரு முக்கியமான நிகழ்வு. இயற்கையிலேயே சுப கிரகமான குரு பகவான் தன் சொந்த வீடான மீனத்திற்கு ஏறக்குறைய 12 வருடங்கள் கழித்து திரும்ப வரப்போகிறார். ஒரு முழுமையான சுப கிரகமான குரு பகவான் தன் சொந்த ராசியில் அடுத்த ஒரு வருடம் அமரப்போவதால் உலகம் முழுவதுமே அவரின் அருட்பார்வையால் சுபிட்சம் அடைய போகிறது. குரு பகவான் தன் சொந்த வீட்டில் அமரும் போது அனைத்து ராசியில் பிறந்தவர்களுக்கும் நன்மையே அருள்வார் என நாம் எதிர்பார்க்கலாம். குரு பகவானின் மற்றொரு சொந்த வீடான தனுசு ராசியில் அவர் கடந்த 2019ஆம் ஆண்டு அமர்ந்த போது அங்கே சனீஸ்வரன் மற்றும் கேது பகவான் என்ற 2 அசுப கிரகங்களின் பிடியில் சிக்கியதால் அவரால் தன் சொந்த வீட்டில் இருந்தாலும் முழுமையான நன்மைகளை தர முடியாமல் போனது. அந்த காலகட்டத்தில் தான் உலகையே முடக்கி போட்ட கொரோனா நோயும் நம்மை தாக்கியது. அசுப கிரகங்களின் தாக்கம் பெரிதளவில் இல்லாமல் குரு பகவான் மீன ராசியில் அடுத்த ஒரு வருடம் அமரப்போவதால் நாம் அனைவருமே ராசி வித்தியாசம் ஏதுமில்லாமல் நற்பலன்களை எதிர்பார்க்கலாம். சில காலம் மகரத்தில் இருக்கும் சனீஸ்வரனின் பார்வை குருவின் மேல் பதிந்தாலும் அது பெரிய அளவு பாதிப்புகளை ஏற்படுத்தாது என நாம் நம்பலாம். வரும் ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதியன்று மீன ராசிக்கு பயிற்சியாகும் குரு பகவான் ஜூலை மாதம் 29ஆம் தேதி வக்ர நிலை அடைவார். பின்னர் நவம்பர் மாதம் 24ஆம் தேதி வக்ர நிவர்த்தி அடைந்து அடுத்த வருடம் ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதி வரை மீன ராசியில் சஞ்சாரம் செய்ய போகிறார். மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு பல வருடங்களுக்கு பின்னர் அனைத்து முக்கியமான கிரகங்களும் மிக சாதகமான நிலையில் அமரப்போகும் நிலை இந்த ஏப்ரல் மாதம் முதல் அமைய போகிறது. கடந்த 6 ஆண்டுகளாக கண்டக சனி மற்றும் அஷ்டம சனியின் கோர பிடியில் சிக்கி வாழ்க்கையில் தொடர் தோல்விகளையும் ஏமாற்றங்களையும் கண்ட உங்களுக்கு இந்த வருடம் அனைத்து விதங்களிலும் மிக சிறப்பாக அமைய போகிறது. கடுமையாக வாட்டி வதைத்த அஷ்டம சனியின் காலம் விரைவில் முடிவுக்கு வருவதால் ராகு மிக சாதகமான 11ஆம் இடத்திற்கு பெயர்ச்சி, அதுபோல கேதுவும் சாதகமான நிலையில் 6ஆம் இடத்திற்கு பெயர்ச்சி, குரு பகவான் உங்கள் தொழில் ஸ்தானத்தில் தன் சொந்த வீடான மீன ராசிக்கு பெயர்ச்சி என முக்கியமான கிரகங்கள் அனைத்தும் உங்களுக்கு நன்மை தரும் வகையிலேயே அடுத்த சில வருடங்கள் சஞ்சாரம் செய்ய போகின்றன. அஷ்டம சனியின் காலமாக இருந்தாலும் கடந்த 5 மாதங்களில் குரு பகவானின் 9ஆம் இட சஞ்சாரம் சில நன்மைகளை உங்களுக்கு நிச்சயம் செய்திருக்கும். ஆனாலும் அஷ்டம சனியின் தாக்கத்தால் கடினமான சூழ்நிலையில் பெரிதாக மாற்றம் ஏதும் வந்திருக்காது. பொதுவாக குரு பகவான் தொழில் ஸ்தானமான 10ஆம் இடத்தில் அமர்வது பெரிதளவில் நன்மையை பயக்கும் அமைப்பல்ல. ஆனால் முழுமையான சுப கிரகமான குரு பகவான் யாரையும் பெரிதளவில் கெடுக்க மாட்டார். அதுவும் இந்த பெயர்ச்சியின் மூலம் தன் சொந்த வீடான மீனத்தில் அமர்வதால் நிச்சயம் அனைத்து ராசிகளுக்கும் நன்மையே அருள்வார். வரும் ஏப்ரல் மாதம் 29ஆம் தேதி அதிசார கதியில் சனீஸ்வரன் தன் மற்றொரு சொந்த வீடான கும்பத்திற்கு பயிற்சியாக போவதால் உங்களின் அஷ்டம சனி காலத்திற்கு ஒரு தற்காலிகமான முடிவு வந்து அதனால் பெரிதளவில் நன்மைகளை அந்த அதிசார கதியின் காலகட்டத்தில் நீங்கள் பெறுவீர்கள். சனீஸ்வரனின் 9ஆம் இட சஞ்சாரம் நிச்சயம் உங்களுக்கு பல நன்மைகளை பெற்றுத்தரும். அஷ்டம சனியின் காலம் முழுமையாக அடுத்த வருடம் ஜனவரி மாதம்தான் முடிவுக்கு வரும் என்றாலும் ஏப்ரல் மாதத்தில் நடைபெறும் சனீஸ்வரன் அதிசார பயிற்சிக்கு பின்னர் அதன் கடுமை பெரிதளவில் குறைந்து உங்களுக்கு நற்பலன்கள் ஒவ்வொன்றாக நடக்க தொடங்கும். ராகுவை போல் கொடுப்பவர் யாருமில்லை. அவரின் சஞ்சாரம் அடுத்த 18 மாதங்களுக்கு உங்கள் ராசிக்கு லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் அமர்வதால் உங்களின் பொருளாதார நிலை நன்கு முன்னேற்றம் அடையும். கேது பகவான் உங்களின் வாழ்க்கையில் இருந்த எதிர்மறை அம்சங்கள் பலவற்றை நீக்க உதவும். பொதுவாக 10ஆம் இடத்தில் குரு பகவான் அமர்ந்தால் பதவி பறிபோகும் என்பது ஒரு ஜோதிட விதி. ஆனால் தன் சொந்த ராசியான மீனத்தில் அமரப்போகும் குரு பகவான் மிக பெரிய அளவில் மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு அடுத்த ஒரு வருடம் எதிர்மறை பலன்களை கொடுக்க மாட்டார். அத்துடன் குரு பகவான் தான் அமரும் இடத்தை விட பார்க்கும் இடங்கள் மூலம் அதிகமான நற்பலன்களை அருள்வார். இந்த பெயர்ச்சியின் மூலம் குரு பகவான் 5ஆம் பார்வையால் உங்கள் ராசிக்கு தனஸ்தானமாகிய 2ஆம் வீடான கடக ராசியை பார்க்க போகிறார். அடுத்து தன் 7ஆம் பார்வையால் உங்கள் ராசிக்கு 4ஆம் வீடான கன்னி ராசியை பார்க்க போகிறார். அடுத்தது குரு பகவானின்
9ஆம் பார்வை உங்களின் ராசிக்கு 6ஆம் இடமான விருச்சிகத்தில் பட போகிறது. தனத்திற்கு காரகனாகிய குரு பகவானின் அருட்பார்வை உங்கள் ராசிக்கு தனஸ்தானமாகிய கடகத்தில் பட போவதால் உங்களின் பொருளாதார நிலையில் மிகப்பெரிய முன்னேற்றம் வரப்போகிறது. சனீஸ்வரனின் எதிர்மறை நிலையால் கடந்த 6 வருடங்களாக பல இழப்புகளை சந்தித்த நீங்கள் இந்த குரு பெயர்ச்சியின் மூலம் நீங்கள் இழந்தது அனைத்தையும் ஒவ்வொன்றாக திரும்ப பெறுவீர்கள். குறிப்பாக தொழில் மற்றும் பணியில் குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் ஏற்பட்டு உங்களின் பொருளாதார நிலை நன்கு மேம்பட போகிறது. கடகராசி உங்களுக்கு வாக்குஸ்தானமும் என்பதால் இனிமேல் உங்களின் பேச்சுக்கு சமூகத்தில் நல்ல மரியாதை கிடைக்கும். கடந்த சில வருடங்களாக உங்களை ஒரு பொருட்டாக எண்ணாமல் அவமதித்தவர்கள் கூட இனிமேல் உங்களுக்கு உரிய மரியாதையை அளிப்பார்கள். குரு பகவானின் அருட்பார்வையால் இனிமேல் உங்களின் சொற்களில் நம்பிக்கை ஒளி ஒன்று வரும். குறிப்பாக பேச்சை தொழிலாக கொண்ட அரசியல்வாதிகள், வழக்கறிஞர்கள், பாடகர்கள், பத்திரிகையாளர்கள், எழுத்தாளர்கள், ஆசிரியர்கள் போன்றவர்கள் இந்த குரு பெயர்ச்சியின் மூலம் மிக அதிக அளவில் நன்மைகளை அடைவார்கள். அடுத்தது குரு பகவானின் சுப பார்வை உங்கள் ராசிக்கு 4ஆம் வீடான கன்னியில் படப்போவதால் உங்களின் தாயாரின் ஆரோக்கியம் மேம்படும். புதிய வீடு, மனை மற்றும் நிலம் வாங்க வாய்ப்புகள் ஏற்படும். உங்களின் பூர்வீக சொத்துக்கள் தொடர்பான பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கும். குறிப்பாக தாய் வழி சொத்துக்களினால் நல்ல லாபம் உண்டாகும். நீண்ட காலமாக வெளிநாட்டில் தங்கி சொந்த ஊருக்கு திரும்ப வேண்டும் என எண்ணியிருப்பவர்கள் இந்த குரு பெயர்ச்சியினால் தங்களின் பிறந்த ஊருக்கு திரும்புவார்கள். அடுத்தது குரு பகவான் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்க்க போகிறார். ஒரு ஜாதகத்தில் 6ஆம் இடம் ருணரோக சத்ருஸ்தானம், அதாவது உங்களின் கடன்கள், உடல் நல கோளாறுகள் மற்றும் எதிரிகளை குறிக்கும் ஒரு இடம். குரு பகவானின் அருட்பாவை இந்த முக்கியமான பாவத்தில் படப்போவதால் உங்களின் நீண்ட கால கடன்கள் தீர நிச்சயம் ஒரு வழி பிறக்கும். குரு பகவான் தன் 5ஆம் பார்வையாக உங்களின் தனஸ்தானத்தையும் பார்ப்பதால் உங்களின் பொருளாதார நிலை நன்கு மேம்பட்டு நீண்ட காலமாக உங்களை வாட்டி வைத்த கடன் பிரச்சனைகள் மொத்தமாக தீர வாய்ப்புகள் உண்டாகும். அஷ்டம சனியின் தாக்கத்தால் உங்களின் மனமும் உடலும் மிகவும் சோர்ந்து போய் இருக்கும். எதை செய்யவும் உத்வேகம் இல்லாத நிலையில் நீங்கள் இப்போது இருப்பீர்கள். குரு பகவானின் 6ஆம் இட பார்வை உங்களின் உடல் மற்றும் மனநலத்தை ஒரு சேர மேம்படுத்த போகிறது. இனிமேல் உங்கள் மனதில் உற்சாகம் குடிகொண்டு அது உங்களின் ஒவ்வொரு செயலிலும் வெளிப்பட போகிறது. நீண்ட காலமாக உங்களை தொல்லை தந்து வந்த உடல் நல கோளாறுகள் நீங்கி குரு பகவானின் அருட்பார்வையால் உங்களின் ஆரோக்கியம் நன்கு மேம்பட போகிறது. அடுத்தது மிக முக்கியமான ஒன்று, உங்களின் எதிரிகள். கடந்த சில ஆண்டுகளாக சனீஸ்வரனின் எதிர்மறை சஞ்சாரத்தால் உங்கள் வாழ்வின் ஒவ்வொரு நிலையிலும் உங்களின் எதிரிகளின் கை ஓங்கி இருக்கும். அது குடும்பமாகட்டும் அல்லது பணியிடமாகட்டும் அல்லது உங்களை சுற்றியுள்ள சமூகமாகட்டும், இவற்றில் எங்கும் உங்களை சுற்றி எதிரிகளின் தாக்கம் கடந்த சில வருடங்களில் அதிகமாக இருந்திருக்கும். இப்போது குரு பகவானின் 6ஆம் இட பார்வையால் உங்களின் எதிரிகள் அனைவரும் காணாமல் போய்விடுவார்கள். இதுநாள் வரை உங்களிடம் கடுமையாக விரோதம் பாராட்டியவர்கள் கூட இனிமேல் நட்புடன் பழக தொடங்குவார்கள். இல்லற உறவு இனிமையாக மாறப்போகும் காலம் இது. அஷ்டமசனி காலம் முடிவுக்கு வரப்போதால் உங்களின் பணியில் இருந்த நெருக்கடிகள் மறைந்து பல நல்ல மாற்றங்கள் ஏற்பட தொடங்கும். உங்களின் ஊதிய உயர்வு, பணி உயர்வு மற்றும் இடமாற்றம் தொடர்பான கோரிக்கைகள் உங்களுக்கு சாதகமாக பரிசீலிக்கப்படும். குரு பகவானின் பார்வை பலத்தாலும் ராகுவின் சாதகமான சஞ்சார நிலையாலும் மற்றும் அஷ்டம சனியின் தாக்கமும் குறைய தொடங்கும் காலம் என்பதாலும் உங்களின் பண வரவில் நல்ல முன்னேற்றம் உண்டாக போவதால் இதுவரை முடங்கி இருந்த உங்களின் தொழில் இனிமேல் சீராக தொடங்கும். உங்களின் தொழில் தொடர்பான முயற்சிகளை ஒரு செயல்படுத்தக்கூடிய திட்டத்துடன் ஒருங்கிணைத்தால் உங்களின் தொழில் அனைத்து தடைகளையும் களைந்து முன்னேற்றத்தை காண தொடங்கும். அகலக்கால் வைக்காமல் அடுத்த ஒரு வருடத்திற்கு உங்களின் தொழில் வளர்ச்சிக்காக நீங்கள் சரியாக திட்டமிட்டால் கடந்த சில ஆண்டுகளில் நீங்கள் இழந்தது அனைத்தையும் விரைவில் திரும்ப பெறுவீர்கள் என்பது நிச்சயம். அஷ்டம சனி முடிவடை போகும் நேரம் என்பதால் உங்களின் திருமணம் தொடர்பான பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வந்து இல்லற வாழ்வில் அமைதி திரும்பும். குரு பகவான் தன் சொந்த வீடுகளான தனுசு மற்றும் மீன ராசிகளில் அமரும் காலம் அனைத்து ராசிக்கும் குரு பலன் கிடைக்கும் என்பதால் திருமண வயதில் உள்ளவர்கள் அனைத்து தடைகளும் நீங்க பெற்று இந்த வருடம் மனம் விரும்பியவருடன் இல்லற உறவில் இனிதே இணைவார்கள். புத்திர பாக்கியம் இல்லாத தம்பதிகளுக்கு அடுத்த ஒரு வருடத்தில் குழந்தை பாக்கியம் நிச்சயம் பெறுவார்கள். மாணவ மாணவிகள் மிக கவனமுடன் கல்வியில் அக்கறை செலுத்தினால்தான் போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெற்று உயர்கல்வியை தொடர வாய்ப்புகள் ஏற்படும். உங்களின் சிறு கவன சிதறல் கூட
தேர்வுகளில் மதிப்பெண்களை குறைய வைத்து அடுத்த ஒரு வருடத்தை இழக்க வைத்து விடலாம். உங்களை இதுவரை சூழ்ந்திருந்த சோகங்கள், துரதிருஷ்டங்கள், எதிரிகள், பணப்பற்றாக்குறை போன்ற அனைத்தும் மறைய போகும் காலம் தொடங்கிவிட்டது. புதிய வேலை வாய்ப்புகள், புதிய தொழில் ஒப்பந்தங்கள், இல்லற வாழ்வில் நிம்மதி, பணியில் வளர்ச்சி, குழந்தைகளினால் மகிழ்ச்சி என உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு அங்கமும் ஒளிபெறப் போகிறது. கடந்த கால சோகங்கள், துரோகங்கள் மற்றும் துன்பங்கள் அனைத்தையும் மறந்து ஒரு புதிய வாழ்க்கைக்கு உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள். எந்த கடினமான சூழ்நிலையிலும் சிறப்பாக வாழ்ந்து காட்டும் மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு மிக நீண்ட பொற்காலம் வரப்போகும் நேரம் என்பதால் உங்களின் வாழ்க்கை தரம் மேலோங்கி உங்களின் பேச்சில், செயலில் அது மிளிரப் போகிறது. கடந்த கால ரணங்கள் தந்த வழிகள் மற்றும் தழுவுகளை என்றும் மறக்காமல் அவை தந்த பாடங்களை முழுவதும் ஏற்றுக்கொண்டு அவற்றை உங்களின் வெற்றி படிக்கட்டுகளாக மாற்ற முயற்சிகளை தொடங்குங்கள். அனைத்து கிரகங்களும் உங்களுக்கு போட்டி போட்டுக்கொண்டு உதவ காத்திருக்கின்றன. உங்களின் கண்ணீர் மற்றும் துன்பங்கள் அனைத்தும் மறைந்து உங்களின் முயற்சிகள் யாவும் வெற்றி பெற என் மனமார்ந்த பிரார்த்தனைகள். உங்கள் ஜாதகம் தொடர்பாக என்னிடம் ஆலோசனை பெற விரும்பினால் என்னை 9790892078 என்ற எண்ணில் அழைக்கலாம். நன்றி, வணக்கம்.